செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருவதால் மனிதர்கள் அதன் மீதான கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயம் உள்ளதாக ஆந்த்ரோபிக் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதனால் உலகின் முன்னணி AI நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து அதிநவீன AI உருவாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவோ அல்லது அதன் வேகத்தை குறைக்கவோ வேண்டும் என்று அது முன்மொழிந்துள்ளது. ஆனால் இதன் போட்டியாளரான OpenAI இந்த விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் தனியார் நிறுவனங்கள் தீர்மானிக்க கூடாது, ஜனநாயக அரசாங்கங்களே முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாக அகில இந்திய செய்தித்தாள் ஆசிரியர்கள் மாநாடு கவலை தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற அந்த அமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தில் ஊடக சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது. பத்திரிகையாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிறிய மற்றும் நடுத்தர செய்தித்தாள்களுக்கு விளம்பரங்களை சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஜோ சாக்கோ எழுதிய த ஒன்ஸ் அண்ட் ஃபியூச்சரியாட் என்ற கிராஃபிக் நாவல் இந்தியாவில் விநியோகம் செய்யப்படாது என பென்குயின் பதிப்பகம் அறிவித்துள்ளது. 2013 உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகரில் நடந்த கலவரத்தை விவரிக்கும் இந்த நூலில் இந்தியாவின் வரைபடம் தவறாக குறிப்பிடப்பட்டதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. சட்ட மற்றும் சந்தை ஒழுங்குமுறை காரணங்களை ஆய்வு செய்த பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பதிப்பகம் விளக்கமளித்துள்ளது.